கரூரில் நடந்த அந்த துயரமான சம்பவத்தில் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த ஜம்பையிலிருந்து மோகனும் மற்றும் இன்னொரு நண்பரும் போய் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அந்த நேரத்தில் உடன் போன நண்பர் மோகனை அங்கே உள்ளே போக வேண்டாம் என்று சொல்லி பார்த்தும் அவர் கொஞ்சம் மீறி போனதனால் இந்த ஒரு வருத்தமான சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் கொடுமுடி ஒன்றியத்தில் ஆவுடையாபாறையில் ஒரு நபரும் இன்னொரு வெங்கம்பூர் பேரூராட்சியிலே ஒரு பெண்ணும் இறந்திருக்கிறார்கள். அது எப்படின்னாக்க அவங்களுடைய மருமகள் அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்காக போனவங்க இந்த கூட்டத்தில் எப்படியோ போய் இதாயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இதில் என்னென்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த செய்தி தெரிஞ்ச உடனே மிக வேகமாக செயல்பட்டு உடனே செக்ரட்டரியேட் போய் அனைத்து செயலாளர்களையும் தலைமைச் செயலாளர்களையும் அழைத்து, அதேபோல் காவல்துறை அதிகாரிகளை அழைத்து மேல் நடவடிக்கை என்னென்ன எடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஆலோசித்து அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பே மாவட்ட ஆட்சித்தலைவர் பல மாவட்டங்களிலிருந்து அங்கே வர வைத்திருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் பல மாவட்டங்களிலிருந்து அங்கே வர வைத்திருக்கிறார்கள். அதைவிட மருத்துவ சேவைக்காக என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ, வேறு எங்கெல்லாம் இருந்து மருத்துவர்களை வர வைக்க முடியுமோ அதையெல்லாம் வர வைத்திருக்கிறார்கள். அதற்கு மேலும் அரசாங்க மருத்துவமனை மட்டுமல்ல, தனியார் மருத்துவமனையிலே அவர்கள் சிகிச்சை எடுத்தாலும் கூட அந்த சிகிச்சைக்கு உண்டான கட்டணத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் ஒரு அரசியல் ரீதியாகவோ வேறு நோக்கத்தோடோ அவர் பார்க்கவில்லை. ஒரு முதலமைச்சர் என்ற அந்த வகையில் உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. உடனே சுற்றி இருக்கிற அத்தனை அமைச்சர்களையும் அங்கே போக சொன்னார்கள். அதேபோல் எங்களுக்கு இன்றைக்கு காலையிலேயே ஈரோடு மாவட்டத்தில் 3 இடத்துல இப்படி நடந்திருக்கிறது. உடனடியாக அந்த இடத்தை போய் பார்க்க வேண்டும், அவர் சம்பந்தப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார்கள். நாங்கள் இப்பொழுது 3ஆவதாகத்தான் இங்கே வந்தோம். முதல்ல கொடுமுடி போயிட்டோம். இதில் நாங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னென்னா, போகிற இடமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் நண்பர்கள் அந்த வீட்டிலே போய் முழுமையாக அவர்களோடு இருந்து அவர்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள். மற்ற கட்சியை சார்ந்தவர்களும் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் வேறு விதமாக அதை யோசிக்காமல் அங்கே போய் ஒரு பொது நோக்கத்தோடு, இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது மிகப்பெரிய மனவேதனை என்ற வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அங்கே போய் இருக்கிறார்கள். அடுத்து இதை பற்றி, இந்த சம்பவம் நடந்ததை பற்றி, அது சரியா இது சரியா, என்ன குறை என்பது என்ற போன கருத்துக்களை நாங்கள் இப்பொழுது சொல்லக்கூடாது. அரசே கூட அதை சொல்ல வேண்டாம். அதற்கான ஒரு குழுவை, ஒரு விசாரணை கமிஷனை அமைக்க வேண்டும் என்று தான் இப்பொழுது ரிட்டையர்டு ஜட்ஜ் ஒருத்தரை போட்டு அந்த விசாரணையை நடத்த இருக்கிறார்கள். எனவே அதிலே இருந்து நமக்கு செய்திகள் எல்லாம் வர இருக்கிறது. வெளியில் எங்களுக்கு இருக்கிற வருத்தம், வெளியில் பேசக்கூடியவர்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் அது மாதிரி போடக்கூடியவர்கள் காவல்துறையை குறை சொல்லி, அரசாங்கத்தை குறை சொல்லி போடுகிறார்கள். அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. காரணம், அந்த கூட்டத்தில் காவல்துறை எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் இந்த வீடியோவை எடுத்து பார்த்தால் தெரியும். அவ்வளவு சிரமத்துக்கு இடையிலே தான் அங்கே போய் அவர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்கள் வகுத்து கொடுத்த பல்வேறு வரைமுறைகள் கடைபிடிக்கப்படவில்லை. அப்படி இருந்தும் கூட காவல்துறை அங்கே பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இந்த ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அது வந்துக்கிட்டே இருக்குது. அது சொல்லலைன்னா சரியாக இருக்காதுங்கிறதுக்காக. ஆனால் மற்றபடி இது யார் தவறு, யார் சரியாக செஞ்சுருக்கணும், செய்யாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்லக்கூடாது.
அந்த ரிப்போர்ட் வந்த பின்னாடி அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசலாம்.